வணக்கம் மக்களே. ஃபில்டர் டாக்ஸ் வித் ஹெச்பி ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இன்னைக்கு கோயம்புத்தூர் ஃபேமஸ் ஃபுட் பிளாகர் அண்ட் இன்ஃப்ளூயன்சர் டாஃப்னி வந்திருக்காங்க. ஹாய் டாஃப்னி, எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு தி ஷோ. நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேங்க. உங்களை பார்த்தோன்னே எனக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்கணும்னு தோணுச்சுன்னா, ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கு என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறீங்க? எது பேஷனோ இல்லை ஹாபியோ வாட் எவர் இட் இஸ், நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். லைக் நம்ம ரெகுலராக கிவ் அப் பண்ணாமல் பண்ணணும். லைக் எடுத்தோன்னே எதுவுமே ரீச் ஆகாது. நம்ம டெய்லி பண்ணுறது தான் இருக்குது. ஒரு நாள் வந்து லோவாக இருக்குன்னு கிவ் அப் பண்ணக்கூடாது. லைக் எப்போனாலும் நம்ம வந்து அது பண்ணிகிட்டே இருக்கணும். எந்த ஒர்க்னாலும் அப்படி தான். இதுவும் அப்படி தான் நான் சொல்கிறேன். லைக் பேஷனுமே நீங்கள் கண்டிப்பாக பண்ணிகிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே. சில பேர் பார்த்தீங்கன்னா ட்ராவல் vlog பண்ணுவாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் பண்ணுவாங்க, சில பேர் வந்து இன்ஃபோர்டெயின்மெண்ட் பண்ணுவாங்க, எஜுகேஷனல் பண்ணுவாங்க. நிறைய பண்ணுவாங்க. டாஃப்னி ஏன் பர்டிகுலராக ஃபுட் vlog அண்ட் லைஃப் ஸ்டைல் ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் வந்து சும்மா ரேண்டமாக தான் ஸ்டார்ட் ஆன விஷயம் இது. ஓகே. லாக்டவுனில் சும்மா அம்மா குக் பண்ணுறது வந்து எனக்கு பிளேட்டிங் பண்ணி கொடுப்பாங்க அம்மா. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் அந்த மாதிரி பிளேட் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் அனுப்பிட்டு இருந்தேன். அப்போ அவங்க தான் சொன்னாங்க, இந்த மாதிரி இன்ஸ்டாவில் பேஜ் ஓப்பன் பண்ணி பண்ணலாம்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு தெரியாது இந்த மாதிரிலாம் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இதில் வந்து இன்ஸ்டாவில் இருந்தேன், பட் இதில் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிலாம் எனக்கு தெரியாது. அப்போ ரேண்டமாக நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் நாங்கள் ஃபேமிலியாக ரெஸ்டாரண்ட் போகும்போது வீடியோ எடுப்போம், அப்புறம் அப்லோட் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அது ஒரு போக போக வந்து எனக்கு அது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும்னு நினைப்பேன் என்னோடய வீடியோஸில். எப்படின்னா, இங்கே போகிறோன்னா அடுத்து அதை பார்க்குறவங்களுக்கு இது என்ன ரேட்டில் இருக்குது, இந்த ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குது, இதை பார்த்து அவங்க வரணும், அவங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்னு நினச்சின்ற மைண்ட் செட்டில் தான் ஆரம்பிச்சது. ஓகே. அப்புறமா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்படியே கன்டினியூ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறது தான் இது. இப்படி தான் இது ஆரம்பிச்சிச்சு. சூப்பருங்க, வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயம் செய்கிறதுனாலும் ஃபேமிலியோட சப்போர்ட்டும் ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டும் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு என்ன அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து லைக் எங்கள் அம்மா அப்பா தான். வந்து நான் ஜாப் குவிட் பண்ணிவிட்டு நான் இப்போ லைக் ரிசன் ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ரிசன் வந்து அந்த எல்லா ப்ரிசர்வேட்டிவ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து தான் சடனாக வந்து எனக்கு ஐ காட் குட் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர். ஃபுட் பிளாகிங்கில் இருக்காங்க. அவங்க வந்து நான் கேட்சப் ஆகல, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் நிறையா வந்துச்சு. எப்படி இதெல்லாம் பண்ணணும்னு நிறையா கற்றுக் கொடுத்தாங்க. நிறைய இடத்துக்கு நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அப்போ வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து சப்போர்ட் பண்ணியிருந்ததுனா கண்டிப்பாக என்னால் போயிருக்க முடியாது. அவங்க என்னை விட்டாங்க. ஓகே, ஏதோ ட்ரை பண்ணுறா சம்திங் அப்படின்னு விட்டாங்க. ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஆப்வியஸ்லி என் ஹஸ்பண்ட் தான். அவங்க ஃபுல் சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக முடியாது. பிகாஸ் அவங்க 9 to 5 ஒர்க் போயிடுவாங்க. போயிட்டு வந்துட்டு என் கூட ஷூட்டுக்கு வருவாங்க. அண்ட் வீட்டு ஹவுஸ் சோர்ஸ்லையுமே எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். இல்லைன்னா கண்டிப்பாக சோலோவாக அது முடியவே முடியாது. ட்ராவலும் சரி, எல்லாமே சொல்கிறேன். எல்லாமே பார்க்கையில ஹோல் பேக்காக பார்க்கையில என் அம்மா அப்பா, என் ஹஸ்பண்ட் தான் நான் சொல்லுவேன் ஃபுல் சப்போர்ட். பீயிங் அன் உமன் இன்ஃப்ளூயன்சரில் நீங்கள் ஒரு ஃபேமஸான ஆளு கோயம்புத்தூரில். உமன் இன்ஃப்ளூயன்சர் என்னென்ன ப்ராப்ளம்லாம் பர்சனலாக நீங்கள் ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆக்சுவலி எல்லாமே கொஞ்சம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. எனக்கு டீட்டெயிலாக அது வந்து எப்படி சொல்கிறது தெரியல. பட் உங்கள் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடாக இருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகல, நான் ஃபேஸ் பண்ணது என்னென்னா, நான் இடத்துக்கு போவேன். அப்போ வந்து அப்ரோச் பண்ணும்போது நம்ம ஃபோனில் எடுக்கும்போது நீங்களா எடுக்கிறீங்க, நீங்கள் எப்படி எடுத்துருவீங்கன்றது வந்து அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. எப்படி அதை ட்ரீட் பண்ணுறது தெரிஞ்சு போனால் வீடியோ எடுத்தக்கப்புறம் காட்ட சொல்லுவாங்க. அங்கேயே வச்சு காட்டுங்க, எப்படி எடுத்திருக்கீங்க காட்டுங்க அப்படின்ட்டு. இனிஷியல் டேஸில் வந்து எப்படி பேசணும் தெரியாது. லைக் ரொம்ப ஒரு மாதிரி இன்சல்ட்டிங்காக இருக்கும். அப்புறம் வந்து ஓவர் டாக் பண்ணுவாங்க. எப்படின்னா, ஷூட்லாம் முடிஞ்சிரும், அந்த நம்பரை வச்சுட்டு அவங்க வந்துட்டு அன்டைமில் கால் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நிறையா நடந்திருக்கு. ஆனால் போக போக வந்து கற்றுக்கிட்டேன் நான் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ட்டு. இனிஷியலாக ரொம்ப நான் வந்து ஃபீல் பண்ணுவேன், என்ன இப்படிலாம் இருக்குது, பயப்படுவேன் ரொம்ப. அப்புறம் எனக்கு கிராஜுவலாக அது பழகிருச்சு, இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. இது மோஸ்ட்லி எல்லா உமன் இன்ஃப்ளூயன்சருக்கும் இந்த ஸ்டோரிஸ் ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா? இப்பொழுது மாதிரியே இருந்திருக்காது. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. எதுனாலுமே சரி, ஒரு ட்ராவல் ஆகட்டும், ஒரு இடத்துல பப்ளிக்கில் வீடியோ எடுக்கும்போது அவங்க நம்மளை பார்க்குற விதம், அந்த ட்ரீட் பண்ணுற விதம் வந்து அது எப்படி சொல்கிறது, எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு ரீச் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. நம்ம வந்து டெய்லியும் வந்து போஸ்ட்டு ரீல்ஸ் ஏதோ ஒரு கண்டென்ட் போடுறோம். சம்டைம்ஸ் தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது இது என்னடா இவ்வளோ கான்ட்ரவர்சியாக இருக்குது, இல்லைடா இது என்னடா இவ்வளோ வைரலாக இருக்குது அப்படின்னு சம்டைம்ஸ் ஏதாவது ஒன்று எல்லாத்துக்கும் அந்த ஒரு இன்சிடென்ட்ஸ் சிலதெல்லாம் இருக்கும். அதை பற்றி சொல்லுங்கள்.
ஸோ எப்படி குட் ரீச்சா கேட்குறீங்களா? இல்லை எனிதிங் எனிதிங். எனிதிங் தானா? ம். ஸோ எனக்கு வந்து ஒரு ரீல் வந்து ரேண்டமாக பாப்பப் ஆச்சு. ஸோ ஓகே. அது வந்து சும்மா அது பிராண்ட் பேர் சொல்லாமான்னு தெரியல. சொல்லுங்க, லைக் சொல்லுங்க. ஒண்ணும் ஓகே, பிரச்சனை இல்ல. கோவை அங்கனன் பிரியாணி வந்து நாகார்ஜுன் சார் வந்துட்டு இங்கே இன்டர்வியூ வரும்போது சொல்லியிருந்தாரு. ஸோ அதை நான் வீடியோவாக போட்டிருந்தேன். அது ம், ம். ரேண்டமாக எப்பவும் போடுற மாதிரி தான். மேலே அவர் பேசுகிறதும் கீழே அந்த பிரியாணியும் போட்டிருந்தேன். நான் பார்த்துருக்கேன் அந்த வீடியோ. ஆ, அது வந்து ஒரு வீக்லேயே வந்து எனக்கு வந்து 30,000 ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனாங்க. என்னால் அதை நம்பவே முடியல. ஹியூஜ் growth இல்ல? ஆப்வியஸ்லி நான் காட்ஸ் கிரேஸ் தான் சொல்லுவேன். நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஒரு பொண்ணு. ம். அதனால வந்து அது வந்து அப்படி ஒரு நடந்தது ஒரு விஷயம். ஸோ அது வந்து எனக்கு மறக்கவே முடியாது. அதான் என்னோட ப்ரொஃபைல் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எடுத்துகிட்டு போனதும் அந்த ரீல். ஓகே. பர்ட்டிகுலர் அந்த ஒரு ரீல். ஒரு ஹேட் கான்ட்ரோவர்சி மாதிரி ஏதாவது நடந்திருக்குங்களா? இதெல்லாம் போட்டு ஏன் இதாச்சு? அப்படிங்கிற மாரி. ஹேட் கான்ட்ரவர்சி எல்லாத்துலேயுமே தான் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமே இருக்கும். நீங்கள் வந்து சடனாக ரீச் ஆனாலுமே வந்து ஒரு கொஷின் மார்க் இருக்கும். நம்மளுக்கு வந்து எப்படி உங்களுக்கு வந்துச்சு? பே பண்ணி வந்துட்டாங்களா? பே பண்ணி தான் வியூ எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. அது எப்படி நம்ம வந்து அதை இக்னோர் பண்ணிட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தனுக்கு ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்க முடியாது. நம்மளுக்கு தெரியும் நம்ம பண்ணுறது கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு. நம்ம வந்து நம்மளுக்கு உண்மையாக இருந்தால் போதும். மற்றபடி எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லையா இருக்கும். ஸோ நிஜமாலுமே இந்த நெறைய பேர் சொல்றாங்க, இந்த பே பண்ணி ரீச்லாம் வாங்குறேன். ஸோ அது நிஜமாலுமே பண்ண முடியுமா இன்ஸ்டாகிராம்ல? நிறைய பேர் பண்ண தான் செய்கிறாங்க. அது ஓகே. எனக்கும் தெரியும். பட் என்னன்னா, அட்லாஸ்ட் வந்து நம்ம திரும்பி பார்க்கையில அது நம்ம முயற்சி பண்ணி வந்திருக்கோமான்றது அவங்களுக்கே ஒரு நாள் ஃபீல் ஆகும். ஸோ அது அவங்களோட மனசாட்சிக்கு அவங்க கரெக்டாக இருந்தாங்கன்னா, மேபி அது நல்லாயிருக்கும். அண்ட் நம்ம அதை பற்றி பேசியோ, அதை பற்றி அவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணியோ ஒரு யூஸுமே நம்மளுக்கு இல்லை. ஏன்னா நம்ம வழியே பார்த்துட்டு போகிறது பெட்டராக இருக்கும். பேசி என்ன பண்ண முடியுன்ற மைண்ட் செட் தான். ஸோ லெட் தெம், அவ்வளோதான். ஓகே. ஸோ இனிமேல் கேட்க போறது வந்து எனக்கு ரொம்ப ஈகரா இருக்கு. ஸோ பீப்பிளுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ம். என்ன விஷயம்னா, ஸோ எவ்வளோ போஸ்ட்டு இன்ஸ்டாகிராம்ல போட்டிருப்பீங்க? எவ்வளோ ரிவ்யூஸ் போட்டிருப்பீங்க? அரவுண்ட் ஒரு 600 வச்சுக்கலாம். லைக் 600 800 ப்ளஸ். வந்து போஸ்ட்டாக போட்டிருக்கேன். ம். டோட்டலாக 800. 800 ப்ளஸ் இருக்கும். சூப்பருங்க. வேற லெவல், வேற லெவல். ஸோ இது என்னோட ஃபேவரட் கொஸ்டின் கூட. ஸோ கோயம்புத்தூருக்கும் ஃபுட்டுக்கும் என்ன அந்த ஒரு பாண்டிங் என்ன ஒரு பாண்டிங்னு நினைக்கிறீங்க? ஆஸ் எ ஃபுட் ரிவ்யூவரா? எனக்கு என்ன பாண்ட்னா, நான் இங்கே தான் பொறந்து வளர்ந்தது. ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்து இங்கே தான் எதுவாக இருந்தாலுமே நான் ஒரு ஹோட்டல் போகிறதோ எல்லாமே இங்கே தான் சாப்பிட்ருக்கேன். ஸோ அதனால் எனக்கு இங்கே வந்து இந்த ஸ்டைல் ஆஃப் குக்கிங்குமே பிடிக்கும். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி, அப்புறம் தேங்காய் திருகி போடுறது பொரியல்ல. இந்த ஃப்ளேவர் எனக்கு பேசிக்காக பிடிக்கும் ரொம்பவே. அண்ட் அரிசி பருப்பு சாதம் எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஸோ இதெல்லாமே எனக்கு இங்கே பிடிக்கும். ஓகே. என்ன பாண்ட் எடுத்துக்கலான்னா, இங்கேயே வளர்ந்தனால எனக்கு இங்கே இருக்க எல்லாமே பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓ! மத்த ஊர்ல மாரி இல்ல. கோயம்புத்தூர்ல அரிசி பருப்பு சாப்பாடு எங்களுக்கு இன்னொரு பிரியாணிடா அப்படிங்கிற மாரி எல்லாரும் சொல்லுவோம். ஸோ மீம்ஸ்லாம் நெறைய பார்த்துருப்போம். ஸோ செகண்ட் விஷயம், இன்னொன்னு கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டுக்கோழி வந்து ஆமா. ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க எதாவது சாப்பிட்டுருக்கீங்களா? ஆமா. அவினாஷி ரோட்ல வந்துட்டு நெறையா நாட்டுக்கோழி இதெல்லாம் விருந்தெல்லாம் இருக்கும்ல. ஸோ நாங்க அங்கலாம் போயிருக்கோம். அங்க நல்லாயிருக்கும். எனக்கு அங்க இருக்க இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ அதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பள்ளிப்பாளைய சிக்கன், சிந்தாமணி சிக்கன்லாம் தருவாங்க. ஸோ அது வந்து எப்படின்னா, உங்களுக்கு அந்த சுடு சாப்பாட்டில போட்டு நல்லா பெசஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஸோ வெஜிடேரியன்லயுமே கோயம்புத்தூர்ல ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, கொள்ளுலாம் கடைஞ்சு தருவாங்க. கொள்ளு கடைஞ்சு கொள்ளு ரசம் வைப்பாங்க. கொள்ளு ரசம் வைக்கிறது அது நல்ல காரமா இருக்கும். அப்புறம் வந்து கீரைலாம் காட்டுக்கீரைன்னு சொல்லுவாங்க. ரக்கரி கிடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே நல்லாயிருக்கும். ஸ்வீட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா, இந்த போளி, உப்பட்டுன்னு சொல்லுவாங்க. உப்பட்டு போலி. உப்பட்டெல்லாம் நல்லாயிருக்கும். ஆமா. காந்திபுரம் சைட்லலாம் அந்த போத்தீஸ்க்கு முன்னாடிலாம் இருக்கும். போத்தீஸ்லாம் நிறையா இருக்குல்ல. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் திருப்பூர்ல இருக்கான். அவன் செஞ்சு கொடுப்பான். அப்படிங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். சரி, ஓகே. பீயிங் ஏ லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளூயன்சர் கரெக்ட்டுங்களா? ஸோ பீயிங் ஏ லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளூயன்சர் எங்களுக்கெல்லாம் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்தந்த கடையிலலாம் இப்போ நீங்கள் நிறைய ரிவ்யூஸ் போயிருப்பீங்க இல்லையா? நிறைய ரிவ்யூஸ் நீங்கள் லைஃப் ஸ்டைலுக்காக போயிருக்கீங்க. ஸோ இந்தந்த கடையெல்லாம் சஜஸ்ட் பண்ணுங்கள். கோயம்புத்தூரில் இந்தந்த கடையில் போனீங்கன்னா இதெல்லாம் சீப்பாக கிடைக்கும், பெஸ்ட்டாக கிடைக்கும்னா என்னென்ன கடை? ஸோ நான் இப்போதைக்கு ஷூட்டுக்கு மோஸ்ட்டாக நான் வாங்குறது வந்து ஜூடியோ தான். பிகாஸ் அஃபோர்டபுளாக இருக்கும், கலெக்ஷன்ஸும் நிறையா இருக்கும். தி பெஸ்ட். ஆமாம். அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ப்ரூக் ஃபீட்ஸில் இருக்க மேக்ஸ் தான் நான் வாங்கிட்டு இருந்தேன். பட் இப்போ கொஞ்சம் நான் ஜூடியோக்கு மாறிட்டேன். அண்ட் வெஸ்டர்ன் ட்ரெஸ்னால் இந்த மாதிரி அண்ட் ட்ரெடிஷ்னலாக ஆப்வியஸ்லி காந்திபுரம் டவுன் ஹால் தான். எனக்கு எனக்கு போத்தி, ஸ்ரீதேவி இந்த மாதிரி தான் போவேன். அண்ட் கிராண்டாக வெட்டிங்க்கெலாம் நீங்கள் தனித்தனி செக்ஷன் சுபம் அப்புறம் இந்த மாதிரி நிறையா பெரிய பெரிய இதுக்கு போகலாம். ஸோ நான் வாங்குறது இப்போதைக்கு ஃபுல்லாக ஜூடியோ தான். ஜூடியோ அண்ட் டவுன் ஹால் போத்தீஸில் இருக்குல்ல. ஓகே. அண்ட் அந்த போத்தீஸ்க்கு முன்னாடி அந்த டவுன் ஹால்னு நினைக்கிறேன். அந்த லயனா ஒரு கடை இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இந்த ஜிமிக்கீஸ்லாம் அந்த பூரா மார்க்கெட் அது கிட்டலாம் சூப்பராக இருக்கும். இருக்கும். அங்கெல்லாம் ஆக்சுவலி நல்லா இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறதுக்கு நல்ல இது. ஓகே. ஏன்னா குவாலிட்டி அவ்வளோக்கு இல்லைனாலுமே கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கும்.
எனக்கு பிடிக்கும். 50க்கெல்லாம் இருக்குல்ல அந்த இயரிங்ஸ்லாம் பெருசு பெருசா. இயரிங்ஸ் இருக்கு. ட்ரெஸ்ஸஸுமே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஆனா குவாலிட்டி அவ்வளோக்கு இருக்காது. பட் ஆனா நல்லாயிருக்கும் கலெக்ஷன்ஸ். ஓகே. ஸோ என்னன்னா, அந்த டவுன் ஹால்ல மட்டும் இல்ல. நம்ம காந்திபுரம் கிராஸ் கட் ரோட்ல பார்த்தீங்கன்னா, நெறைய கடை இருக்கும். இயரிங்ஸு, ஹேண்ட் பேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ நல்லா இருக்கும். பசங்கலாம் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வாங்கி குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ காந்திபுரம் கிராஸ் கட் ரோட் டவுன் ஹால் வந்தீங்கன்னா, கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. ஓகே. ஸோ எனக்கு வந்து இப்போ நான் சில ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் சொல்றேன். ஸோ நீங்க ஃபுட்டினால ம். ஸோ ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் சொல்றேன். அதுக்கெல்லாம் எங்களுக்கு சில பிளேஸஸ்லாம் சஜெஸ்ட் பண்ணுங்க. ஓகே. ஓகே. கோயம்புத்தூர்ல. உங்களுக்கு பர்சனலா புடிச்சிருக்கும் இல்லையா? என்னதான் நம்ம வந்து 600 பிளஸ் ரிவ்யூஸ் போட்டிருந்தாலும், சில கடை வந்து பர்சனல் ஃபேவரைட்ரா. நான் ரிவ்யூஸ் தாண்டியுமே போய் சாப்பிடுவேன். அப்படிங்கிற மாரி சில ஷாப்ஸ்லாம் டாஃப்னிக்கு இருக்கும். ஆமா. ஸோ பர்ட்டிகுலரா இப்போ நான் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பிரியாணி இருக்குன்னா, பிரியாணிக்காக நான் கடையா தேடி தேடி போய் சாப்பிட்டுருவேன். ஆனா பிரியாணி சாப்பிடுற இடத்துல அந்த வேற ஐட்டம் நான் சாப்பிட மாட்டேன். ஒரு வேளை மீல்ஸ் சாப்பிடணும்னா, அதுக்குன்னு செட் ஆஃப் கடை நான் நெறைய வச்சிருப்பேன். ஸோ அந்த மாரி நான் உங்களுக்கு சில ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் சொல்றேன். ஸோ அதுக்கான உங்களோட பர்சனல் ஃபேவரைட்ஸ்லாம் சொல்லுங்க. ஓகே. ஸோ வெஜிடேரியன் ஃபுட்ஸ். ஆப்வியஸ்லி அன்னபூர்ணா. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து ப்ரைட் ஆஃப் தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஸோ அங்கே தான் போவோம் மோஸ்ட்டாக. சின்ன வயசில் அம்மா அப்பா கூட்டிகிட்டு போனது. அண்டு எங்கள் அண்ணாவுக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் வெறும் சாம்பாரே அவங்க வந்து குடிப்பாங்க. அந்த மாதிரிலாம் பிடிக்கும். எனக்கும் அதே மாதிரி தான். இப்போ வரைக்குமே அன்னபூர்ணா. அண்ட் இப்போ நிறையா நியூ நியூ ரெஸ்டாரண்ட்ஸ் வருது. சீசன்ஸ் அது நல்லாயிருக்கும். ஆரியபவன்ல சாப்பிட்ருக்கேன். நாகர்கோவில் ஆரியபவன். ஆமாம். வேற லெவலில் வேற நாகர்கோவில் ஆரியபவன் ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்கும்ல. ஆமாம் சான்ஸே இல்லை. நல்லா இருக்கும். ஸோ நான் வெஜிடேரியன் மோஸ்ட்லி இங்கே தான் போவோம். எனக்கு ஏன்னா அது ரொம்ப நிறைய இடத்துல நான் வெஜிடேரியன் ட்ரை பண்ணதில்லை. ஓகே. எனக்கு சாய்லக்ஷ்மி அங்கே பிடிக்கும். ராம்நகர். காந்திபுரம்ல இருக்கு. ராம்நகர். காந்திபுரம் ஹரியானா. ஸ்டூடியோக்கு கிட்ட இருக்கு. அங்கே வந்து என்னன்னா மோஸ்ட்டாக நான் வந்து வெஜ்ஜில் வந்து அஜினமோட்டோலாம் கம்மியாக யூஸ் பண்ணி ஃபுட் கலர் கம்மியாக யூஸ் பண்ணுறது ப்ரிஃபர் பண்ணுவேன் ஓகே. எப்போவுமே சாப்பிட்றதுக்கு. ஸோ பீயிங் அன்னபூர்ணா ஃபேன், நானுமே சின்ன வயசுல வந்து அன்னபூர்ணானா அவ்வளோ கிரேஸ். எனக்கு இப்போ வரைக்குமே அன்னபூர்ணா கிரேஸ். ஸோ ஏன் உங்களுக்கு அன்னபூர்ணா வந்து அவ்வளோ பிடிச்சிருக்கு? ஸோ அதில் ஸ்பெசிஃபிக்காக ஐட்டம்ஸ் இருக்கா? இப்போ எண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஹோட்டலுக்குலாம் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. கூட்டிகிட்டு போனாங்கன்னா அன்னபூர்ணா ஹோட்டல். அன்னபூர்ணா போவோம். காஃபி, சாம்பார் இட்லி சாம்பார் இட்லி சாம்பார்னா உங்களுக்கு வந்து சாம்பார் தனியா, இட்லி தனியா, சட்னி தனியா. சாம்பார் இட்லினா அந்த சாம்பாருக்குள்ள இட்லியை வந்து சோக் பண்ணி கொடுப்பாங்க. அதை கட் பண்ணி போட்டு சாப்பிட வேற லெவல்ல இருக்கும் சாம்பாரோட. ஓகேவா? அப்புறம் வந்து இப்போலாம் கொஞ்சம் பெருசான பிறகு என்னோட ஃபேவரட் எப்படி ஆயிடுச்சுன்னா கீ மசால் ரோஸ்ட். அப்புறம் வந்து ரோஸ் மில்க் மேங்கோ ஷேக். ஸோ டாஃப்னிக்கு அன்னபூர்ணால வந்து இவ்வளோ பர்சனல் ஃபேவரட் உங்களுக்கு அன்னபூர்ணா சொன்னீங்க. என்ன அன்னபூர்ணால உங்களுக்கு என்ன பர்சனல் ஃபேவரட்? அதுதான் நான் ஆல்ரெடி சொன்னது தான். எனக்கு பர்டிகுலர் டிஷ்ஷஸ் ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக கீ ரோஸ்ட்லாம் இருக்குது. கீ ரோஸ்ட் ரொம்ப பிடிக்கும். சாம்பார் இட்லி ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னென்னா ஆஃபனா இப்போ அந்த சின்ன வயசில் அப்படி தான் எப்போவுமே கடைக்கு கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. எப்போயாவது கூட்டிகிட்டு போகும்போதும் அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அன்னபூர்ணா போய் காஃபி சாப்பிட்ருக்கோம் அப்படிங்கிறதுலாம் அது தொப்பி தோசைன்னு சொல்லிட்டு என்னோட அண்ணா பையனும் இப்போ அதுதான் கிரேஸாக இருக்காங்க. அந்த மாதிரி அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தது. இப்போவும் அது பெரிய விஷயமா இருந்தாலும் அந்த ஃப்ளேவர் எனக்கு பழகிருச்சு. அது வந்து என்னமோ ஒரு நம்ம வீட்டு ஃபுட்டு சாப்பிட எப்படி இருக்கும். நம்ம வந்து இப்போ நைட்டு மீல் ஸ்கிப் பண்ணுறோம். இப்போ வீட்டு ஃபுட் சாப்பிட்ணும்னு நினைக்கும் போது ஃபஸ்ட்டு எனக்கு வர்றது அன்னபூர்ணா. அந்த சாம்பார் சாப்பிட்லாம் அப்படின்றது தான் எனக்கு இவ்வளோ ஒரு பெரிய பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். பட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நான் வந்து நிறைய வீடியோஸ் நான் அன்னபூர்ணா பற்றி போட்டிருக்கேன் ப்ரொஃபைலில். சம்திங் விச் ஐ லைக். கோயம்புத்தூரோட எனக்கு என்ன டவுட்னா இது வந்து அன்னபூர்ணான்னு மட்டும் இல்லை, எந்த கடையிலுமே கீ ரோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோன் ஷேப்பில் தான் இருக்குது. அது ஏனே தெரியல. ஃபர்ஸ்ட் விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி அன்னபூர்ணா, கோயம்புத்தூர்ல வந்து நிறைய வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து மற்ற ஊர்ல எனக்கு பெருசா தெரியல. கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ஸ் நிறைய இருக்கும். ஈக்குவலன்ட் டு நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்ஸ் அளவுக்கு ரஷ் வரும். நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்ஸ் விட சில நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்ஸ் விட வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு கூட்டம் ஜாஸ்தி வரும். சரிங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பெரிய கடையெல்லாம் சொல்றோம். கிராஸ்கட் ரோட்ல நிறைய ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடையெல்லாம் இருக்கும். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் அவ்வளோ கூட்டம் வரும். வெஜிடேரியன் தான். இட்லி சாம்பார் வடை தான் இருக்கும். பூரி பொங்கல் தான் இருக்கும். செம்ம கூட்டம் வரும். நான் கோயம்புத்தூர்ல வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் மஸ்டா என்ன சொல்லுவேன்னா வெஜிடேரியன் ஃபுட்டு ட்ரை பண்ணுங்க. எல்லா இடத்துலையுமே சூப்பராக இருக்கும். ஸோ சின்ன சின்ன கடையும் இருக்கு. பட் வந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு அந்த ஒரு செரிஷ் பண்றது அன்னபூர்ணா. எனக்குமே அன்னபூர்ணா. இன்னொரு விஷயம் வந்து கிருஷ்ணா ஸ்வீட்ஸ். மைபி எனக்கு ஸ்வீட்ஸ் நான் அவ்வளோக்கு சாப்பிட மாட்டேன். எனக்கு அவ்வளோ பிடிக்காது.
பட் எனக்கு எனக்கு வந்து ஸ்வீட்ஸ்னா கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் தான் சின்ன வயசுல. எல்லா நேரமும் அதை வாங்கி தர மாட்டாங்க. எப்போ கெஸ்ட் வரும்போது தான் அந்த ஸ்வீட்ஸ் வரும். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், லாலா ஸ்வீட்ஸ். சின்ன ஸ்வீட்ஸ் வந்து இந்த மைசூர்பா. எப்பயாவது கெஸ்ட் வரும்போது தான் வாங்கி தருவாங்க. மைசூர்பா, ரசமலை. அது வந்து தி எபிக். எனக்கு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்ல மைசூர்பா, ரசமலை, பாதாம் அல்வா அதெல்லாம் வந்து எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து அதெல்லாம் சாப்பிடணுமேங்கிற கிரேஸ் எனக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். என்ன சில பிராண்ட்ஸ் வந்து ஃப்ளேவரே மாத்துறது இல்ல. நம்ம சின்ன வயசுல சாப்பிட்டதுல இருந்து இப்போ வரைக்குமே அதுதான் அவங்க ஐடென்டிட்டி. அதுதான் நம்மளுக்கு அது வந்து பிடிக்கிற காரணமே. நிறைய பிராண்ட் பாத்தீங்கன்னா ரீச் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ளேவரும் சரி, அங்க ஹாஸ்பிட்டாலிட்டியும் சரி கொஞ்சம் டிஃபர் ஆயிருது. நான் நிறைய பார்த்திருக்கேன் அப்படி. ஆனா இது இல்ல. அதுன்னு கேட்டா அதே மாதிரி இருக்குல்ல. அதுதான் ஒரு சக்சஸ்ஃபுல் பிராண்ட்ஸ். இது வந்து நாட் ஓன்லி ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, எல்லாத்துலயுமே வந்து அந்த ஒரு ஒரிஜினாலிட்டி, அந்த ஒரிஜினாலிட்டி மாறாம இருக்கிறது தான் உங்களோட சக்சஸ். அந்த தூக்கி விடுதுன்னா அதுதானே நான் பர்சனலா நினைக்கிறேன். ஸோ பிரியாணி பிரியாணி வந்து ஒரு ரொம்ப ஒரு கான்ட்ரவர்சியான கொஸ்டின். ஏன்னா வந்து ஒருத்தங்களுக்கு ஒவ்வொரு ஃப்ளேவர் ஆஃப் பிரியாணி பிடிக்கும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஜீரக சம்பா ரைஸ் பிடிக்கும்னா எனக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் பிடிக்கும். மசாலா கம்மியா பிடிக்கும், உங்களுக்கு மசாலா அதிகமா பிடிக்கும். ஸோ எப்பவுமே பிரியாணி பத்தி நம்ம ஒரு வீடியோ போடும்போது ஒவ்வொருத்தங்களோட டேஸ்ட் பட் ஏத்த மாதிரி தான் நம்ம அவங்க கமெண்ட் பண்ணுவாங்க. பாஸ்மதி போட்டோன்னே பாஸ்மதி போட்டா ஜீரக சம்பா வந்து கழுவி ஊற்றுவாங்க கமெண்ட்ல. ஸோ இது என்னன்னா அது நம்ம அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கலாம் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவை. ஏன்னா வந்து அவங்களுக்கு அது பிடிக்கல. ஆனா எனக்கு இப்போ நான் பர்சனல் ஃபேவரட் சொல்லும் போது ஏன் இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன்னா மேபி இந்த வீடியோ கீழே ஏதாவது கமெண்ட் வரலாம். ஸோ எனக்கு வந்து நிறைய ஒவ்வொரு நீங்கள் அப்படி சொல்லலாம். உங்கள் பர்சனல் ஃபேவரட்ஸ் தானே சொல்கிறீங்க. ரிவ்யூஸ் தாண்டி நான் இந்தந்த கடைக்கெல்லாம் போய் பசிக்குதுன்னா இந்தந்த கடைக்கெல்லாம் போய் சாப்பிடுவேன்னா பிரியாணி எங்கெங்கே போவீங்க? பிரியாணி இன்க்ளூட்ஸ் மந்தி பிரியாணி டூ. மந்தி ரைஸ் வேற. பட் ஓகே அது எல்லாம் ஒரே செக்டார்லேயே சொல்லிடுங்க. ஓகே, நான் வந்து பிரியாணி வந்து கோவை ஆங்கனன் பிரியாணி எனக்கு பிடிக்கும். பர்சனல் ஃபேவரட். ஆமாம், ஆனால் சான்ஸே இல்லை. அது அந்த ஃப்ளேவர் வந்து நிறைய பேருக்கு செட் ஆகல பிகாஸ் கம்மி மசாலான்ட்டு. ஆனால் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும். சாப்பிட்டோன்னே உங்களுக்கு அந்த ஹெவி ஃபீல் இருக்காது. அது பிடிக்கும். ஹரிபவனோட பிரியாணி பிடிக்கும். எந்த பிரான்ச் போவீங்க? நான் வந்துட்டு போனது காந்திபுரம்ல ஃபர்ஸ்ட் ஒரு பிரான்ச். அங்கதான் நான் சாப்பிட்டுருக்கேன். நான் சின்ன வயசுலலாம் அங்கதான் சாப்பிட்டுருக்கேன். இப்போ வந்து எந்த பிரான்ச்னாலும் ஆர்டி ஆஃபீஸ் கிட்ட பிரான்ச் இங்கெல்லாம் போ ஃபேமிலியா போறோம். அங்க இருக்கும். அப்புறம் வந்து பர்ஷியன் குரேஷி மந்தி ரைஸ். மந்தியில வந்து மந்தி ரைஸ் அங்க பிடிக்கும். ட்ரை பண்ணிக்கல பக்கம் மந்தியும் எங்களுக்கு ரொம்ப, அதாவது எனக்கு கண்டிப்பா அது ரொம்ப பிடிச்ச ஸ்பேஸ். நிறைய டைம் அங்க போய் சாப்பிடுவோம். வேற எங்க சொல்லலாம்? அண்ட் பிரியாணி ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கு. சின்ன சின்ன கடைலாம் பாத்தீங்கன்னா சின்ன கடை ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? பீப்புள் வில் கேன் ட்ரை. இந்த ஏரியால இந்த கடை இருக்கு, போய் சாப்பிடுங்க, வர்த்தா இருக்கும் அப்படின்னு. என்ன கடை? சின்ன கடை டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் இருங்க. சின்ன கடை சொல்ல முடியாது. நார்மல் கடைன்னா சூப்பர் மெஸ், அதுக்கப்புறம் டென்ட் பிரியாணி நான் ரீசெண்டா சாப்பிட்டிருந்தேன். எனக்கு அது எந்த பிரான்ச்? சாய்பாபா காலனி, அவினாஷிங்கம் காலேஜ் கிட்ட ஆப்போசிட்ல. நல்லா இருந்துச்சு அந்த பிரியாணி. அண்ட் உக்கடம் ஆபிதா பிரியாணி செமையா இருக்கும்ல, நைட்டும் இருக்கும்ல. சீப் அண்ட் பெஸ்டோட பிரியாணி சில்லி சூப்பரா இருக்கும். செகண்ட் ஸ்ட்ரீட் ரைட். செம்ம கூட்டமா இருக்கும் சீப் அண்ட் பெஸ்ட். அதெல்லாம் வந்து பயங்கர, அதெல்லாம் ஒரு செமையான டேஸ்ட் அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே நல்லா இருக்கும். அப்புறம் இப்போ ரீசெண்டா ஷார்ஜா பிரியாணின்னு ஒன்று ட்ரை பண்ணேன். எல்லாம் சின்ன கடை இல்லை, பட் வந்து ஷாப் தான் 100 feet ரோட் கிட்ட இருந்தது. அங்க நல்லா இருந்தது மட்டன் பிரியாணி. ஸோ பிரியாணிக்கு வந்து எங்க கொடுத்தாலுமே சாப்பிடலாம். அந்த மாதிரி தான் நான் எங்க கொடுத்தாலும் பிரியாணினாலே சாப்பிடலாம். ஸோ நீங்கள் பிரியாணின்னு சொல்லும்போது எனக்குமே டெம்ட் ஆகுது. ஸோ நானுமே சில கடை சொல்கிறேன் பாருங்களேன். ஸோ சீரக சம்பாலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் பிரிச்சுடுறேன். ஸோ திண்டுக்கல் பிரியாணி ஸ்டைலில் அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ திண்டுக்கல் பிரியாணினா அஃப்கோர்ஸ் தலப்பாக்கட்டி வேணு பிரியாணி. வேணு பிரியாணியில் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்குன்னா, வேணு பிரியாணி சாப்பிட்றதுக்காகவே நான் வந்து திண்டுக்கல் போய் சாப்பிட்டு வந்தேன் ஒரு தடவை. அந்த மெயின் பிரான்ச்சில் சாப்பிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே போனீங்கன்னா மட்டன் பிரியாணி, மட்டன் கோலா உருண்டை வேணும்ல, சான்ஸேல வேறு லெவலில் இருக்கும். தலப்பாக்கட்டியில் பார்த்தீங்கன்னா பிளாக் பெப்பர் சிக்கன் பிரியாணி நல்லாயிருக்கும். பிளாக் பெப்பர் சிக்கன், பெரி பெரி சிக்கன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் தொன்னை பிரியாணின்னு கர்நாடக ஸ்டைல் பிரியாணி இருக்குது. அதுவுமே கோயம்புத்தூரில் ரொம்ப ஃபேமஸ். ஸோ ஓப் காலேஜ் கிட்ட பார்த்தீங்கன்னா தொன்னை பிரியாணி ஹவுஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன் சொல்ல. பாலாஜி அண்ணாவோடது அதுவும் நல்லா இருக்கும். ஆர்எஸ்புரத்தில் சிக்பெட் தொன்னை பிரியாணி. ஸோ இதெல்லாமே வந்து இதில். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சுப்பு மெஸ் ஃபேமஸ் பிரியாணி ஹவுஸ் காந்திபுரம். காந்திபுரம். அப்புறம் வந்து ஃபுல்லி பிரியாணி ஜானனாவோட.
ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு டக்குன்னு வந்து ஞாபகத்துக்கிறது. பாஸ்மதி ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் எஸ்எஸ் ஹைதராபாத். ஆமாம், ஆப்வியஸ்லி. எஸ்எஸ் ஹைதராபாத். அப்புறம் ஒரு ஒரு மாதிரி ஒரு சின்ன கடை அப்படின்னா ஸ்டார்ட் அப் மாதிரி இருக்க கடைனா எலைட் டிலைட் பிரியாணின்னு சரவணம்பட்டிக்கு போகிற வழியில் அம்மன் கோவில் இருக்கும். ஓகே. அங்கே வந்து எலைட் டிலைட்னு ஒரு கடை இருக்கும். அங்கே நல்லா இருக்கும். அதுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஹைதராபாத் பிரியாணின்னு ஒன்று போடுவாங்க. ஹைதராபாத் பாஸ் பிரியாணின்னு சொல்லி சென்னை ஸ்டைல் பிரியாணி. காட் மாதிரியா? காட்டு வெளியில் ஃபுட் காட். அது நல்லா இருக்கும். அஃப்கோர்ஸ் டென்ட் பிரியாணி. அப்புறம் டைடல் பார்க் வெளியில வந்து என் ஃப்ரெண்டோட ராத்திரி ராவத்தர் பிரியாணி. அவங்க பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணிருக்கேன். ஸோ பிரியாணின்னு யோசிச்சா லைக் நிறைய இருக்கு கோயம்புத்தூர்ல. நிறைய காலேஜும் நான் மிஸ் பண்ணிட்டேன். காலேஜும் நல்லா இருக்கும். காலேஜ் பிரியாணி. அது பாஸ்மதி ரைஸ் தானே? ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கும். அப்புறம் ராம்நகர்ல கீழக்கரை பிரியாணி, பாய் பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியா? ஸோ இது இல்லாமல் நிறைய இருக்கு. பட் இந்த டைம்ல எனக்கு தோணுச்சு, நீங்க சொன்னனால எனக்கும் தோணுச்சு. நான் நிறைய மிஸ் பண்ணிட்டேன். பட் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா நிறைய சொல்லலாம். அது பெரிய லிஸ்டே இருக்கு இல்லையா? ஏரியாக்கு வைஸ் வந்து கோயம்புத்தூர்ல பிரியாணி நிறைய இருக்குங்க. ஸோ நிறைய இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான்வெஜ் மீல்ஸ். ஐயோ, மறுபடியும் அதே ரெஸ்டாரண்ட் தான் வருது. பர்டிகுலரா இது இல்லாம ஏதாவது பர்டிகுலரா தான் இருக்கு. பிரியா மெஸ்ல ரீசெண்டா ட்ரை பண்ணேன். காரைக்குடி பிரியா மெஸ், ரைட்? நல்லா இருந்தது அந்த தொக்கெல்லாம். அப்புறம் ஹரிபவன் மீல்ஸ் நல்லா இருக்கும். அப்புறம் அந்த இது கிட்ட இருக்குங்களா, அந்த பிஎஸ்ஜிக்கு பின்னாடி ஒரு குட்டி கடை இருக்கும்ல, ஏதோ போஜனம்னு ஒரு போஜனம். நேம் தெரியல எக்ஸாக்டா. அங்க நல்லா இருக்கும். காலேஜ் பசங்களுக்கு அது ரொம்ப ஃபேவரட் இல்ல? வேற எனக்கு ஞாபகம் இல்லை. அவ்வளோதான். சரி, ஓகே. ஸோ ஈவினிங் போயிட்டு நான் சாட் ஐட்டம்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னா என்ன? அஃப்கோர்ஸ் காளான், ரைட்? ஸோ எங்கே சாப்பிடலாம்? ஊட்டி காளான், ஒரிஜினல் காளான், ஏதோ ஒன்று சொல்லுங்க. ஸோ நான் வந்து காலனி சைடில் தான் நிறையா சாப்பிட காலனி, அங்கே தான் நான் வந்து நிறையா காளான் சாப்பிட்ருக்கேன். பிகாஸ் வீட்டுக்கிட்ட இருக்கும். ஸோ ஈவினிங் நான் ஸ்கூல் போயிட்டு முடிஞ்சதுலேருந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரதே காளானாக தான் இருக்கும். காளான் பேல்படி சாட் ஐட்டம்ஸு. ஸோ சாய்பாபா காலனி தான் எனக்கு ஒரு, நான் இப்போ எப்படி வளர்ந்தனோ அதை தான் நான் இப்போவுமே சாப்பிட்றேன். வந்து ஷூட்டுக்கு எங்கே போனாலுமே நான் வந்துட்டு அகெயின் நான் எங்கே வந்து சாப்பிட்டு வளர்ந்தனோ அங்கே தான் திருப்பி வந்து சாப்பிட்றேன். ஸோ எனக்கு சாய்பாபா காலனி லவ்லி காளான் ரொம்ப சூப்பராக இருக்கும், தரமா இருக்கும். அது. அப்புறம் ஏஆர்சி இருக்கு. அப்புறம் விஜயலட்சுமி நினைக்கிறேன், விஜயலட்சுமி பானிபூரி கடை சாப்பிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் கவுண்டபாளையம்லயும் சோலா கிட்ட ஒரு கடை இருக்கும். டிஃப்ரெண்டா இருக்கும் ஒவ்வொரு ஃபிளேவரும். ஒரு இதுல ரியல் மஷ்ரூம் இருக்கும், ஒரு இதுல வந்து மிக்ஸ்ட் ஆஃப் இருக்கும், முட்டைக்கோஸ் எல்லாம் போட்டு தருவாங்க. அப்புறம் எனக்கு ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமா என்னோட காளான் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபேவரட் ஃபுட் எது நீங்க கேட்டீங்கன்னா, நான் ஃபுட்டே காளான் தான். நான் காளானே வந்து ஒரு மீலா சாப்பிடுவேன். 3 வேளை சாப்பிடுவீங்க, அப்படி பிடிக்கும். ஸோ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க காலேஜ்ல, நானும் அவங்களும் அப்படிதான் காளானை வாங்கிட்டு வந்து அப்படி சாப்பிடுவோம். என்ன கேட்டா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் எல்லாரும். நம்ம சின்ன வயசுல பிளேட் 3 ரூபாய்க்கு 6 ரூபாய்க்குலாம் சாப்பிட்டுருக்கோம் ஸ்கூல் படிக்கும் போது. இல்ல இப்ப 40 ரூபாய் 25. கண்டிப்பா. அப்புறம் பேரடைஸ் அப்படின்னு சொன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு வந்து விஓசி பார்க் தான். லயனா அந்த கடை இருக்குல்ல, அது இப்போ அந்த பிஸ்மி ஸ்டால், அந்த பிரிட்டிஷ் காளான், பிரிட்டிஷ் காளான் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே இப்போ அங்கதான் நிறைய இருக்கும் சாட் அந்த காளான் ஷாப்ஸ். ஸோ வேற என்ன ஸ்ட்ரீட் ஷாப்ஸ்லாம் இப்பதான் ஃபுட் கார்ட்ஸ்லாம் வருது. அப்பெல்லாம் வந்து காளான் கடை தான் பெஸ்டா இருக்கும். வடகடை இப்ப நிறைய கம்மியாயிருச்சு. எனக்கு ரொம்ப வருத்தம். அதுல எல்லாம் நிறைய அதாவது கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இந்த காளான் கடை இருக்கும், பேல்பூரி கடை இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வடை கடை இருக்கும். ஏதோ ஒரு பாட்டி தாத்தா உட்காந்து வடை செஞ்சு கொடுப்பாங்க, சட்னி வச்சு கொடுப்பாங்க, அதெல்லாம் இருக்கும். வடை 2 ரூபா இருக்கும், 10 ரூபாய்க்கு 4 ரூபா. இப்ப என்ன ஆகி போச்சு, வடை கடை கம்மி ஆயிருச்சு. தட்டு செட்டு, சேலம் தட்டு செட்டு கடை ஜாஸ்தி ஆகி போச்சு. சேலம் தட்டு செட்டு, பட்டர் பண்ணு, அந்த பன் செட்டு, மதுரை பட்டர் செட்டு, அதெல்லாம் வந்து நம்ம அதெல்லாம் ஜாஸ்தி. வடகடையே கிடைக்கிறது இல்ல. டீ கடையில மட்டும்தான் இப்ப வடை இருக்கே தவிர வடகடைன்னு தனியா எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட்ல நிறைய இருக்கும். ரத்தனபுரியில கூட ஒண்ணு இருந்துச்சு, இப்பெல்லாம் காணோம். ஸோ கஃபேஸ் என்ன பிடிக்கும்? கோ டு ஸ்பாட்னா கெஃபேஸ் வந்துட்டு ரெட் டோர் கெஃபே. ஃபர்ஸ்ட் இந்த ரெட் டோர் கெஃபே, நிறைய கேமிங் கஃபேஸ் கூட இருக்குல்ல இப்பெல்லாம். இப்போதான் நிறைய வந்திருக்கு. அப்போ வந்து ரெட் டோர் கெஃபே பிடிக்கும் எனக்கு. நான் நிறைய அங்கே போயிருக்கேன். அதுவும் ரேஸ் கோர்ஸ்ல இருக்கு அந்த பிரான்ச்சு. அதுக்கப்புறம் கேமிங் கெஃபேஸ் இப்போ பிடிச்சிருக்கு எனக்கு. லைக் நடுவில் ஒன்று இருந்தது, அது இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பூமர்ஸ் கெஃபே நல்லா இருக்கும். அது சும்மா கேமிங் இது மாதிரி. அப்புறம் டான்டோஸ் இதெல்லாம் இருக்கு, சாக்லேட் ரூம்.
நிறைய இருக்கு. நிறைய கெஃபேஸ் கோயம்புத்தூர்ல இருக்கு. அண்ட் ஒவ்வொரு டைப் ஆஃப் இப்போ நீங்கள் என்ன ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரி டார்க் தீம் சூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்துட்டு ரொம்ப ஆஸ்தெட்டிக்கான ஜோக்கா அதெல்லாம் ஆஸ்தெட்டிக்காக இருக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் தி பர்சன். அவங்களுக்கு எந்த மாதிரி ஸ்பேஸ்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹேங் அவுட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இங்கே நிறையவே இருக்குது கோயம்புத்தூரில். ஓகே. ஸோ இதில் கஃபேல வந்து நம்ம சிட்ரா போகிற வழியில் பாக்ஸ்டு பை பட்டர் கன்னல்னு ஒரு கஃபே இருக்கும். சூப்பராக இருக்கும். சான்ஸே இல்லை அந்த கஃபே. இருக்கும். ரொம்ப நீட்டான கஃபே. ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அந்த கஃபே ஒன்று. அப்புறம் வந்து வேற என்ன கஃபே நிறைய இருக்கு. ஆனால் எனக்கு அப்பப்போ மறந்து. ஹை ஃபார் திஸ் கெஃபே, ஹை ஃபார் திஸ் கஃபே எல்லாம் ஹைஃபை கெஃபே, ஹைஃபைக்கெல்லாம் இருக்கும். அப்புறம் 2D கஃபே, FD கஃபே, சாய்பாபா காலனியில் ஒரு கஃபே இருக்கும். சாய்பாபா காலனி இருக்கு. ஷாக்டவுன்லாம் கெஃபே என்னன்னு தெரியல. ஷாக்டவுன் வந்து நம்ம இதில் தான் வந்துடும். நான் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்துடும். ஸோ ஓகே. சீ ஃபுட் மீல்ஸ். சீ ஃபுட் வந்துட்டு நான் மோஸ்ட்டாக வெளியில் அவ்வளோக்கு சாப்பிட்டதில்லை. நான் வந்து வீட்டில் தான் நிறையா சீ ஃபுட் சாப்பிட்ருக்கேன். ஸோ ஷூட் அப்போ போய் சாப்பிட்றதுலாம் உண்டு. ஸோ நெய்தல் நான் சாப்பிட்ருக்கேன். நெய்தல் சீ ஃபுட் மீல்ஸ் தரமாக இருக்கும். அதுக்கப்புறம் வேற எங்கே சாப்பிட்ருக்கேன், சின்ன சின்ன அந்த குட்டி குட்டி ஃபிஷ் கடை இருக்கும்ல. எங்கே சொல்கிறீங்களா? நானும் போய் ட்ரை பண்ணுறேன். சிங்கானூர் சைடில் ஒரு கடை இருக்கு. எனக்கு எக்ஸாக்டாக அந்த லொக்கேஷன் தெரியல. ஸோ பவர் ஹவுஸ் கிட்ட வந்துட்டு ஃபிஷ் இது நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதில் இப்போ ரீசெண்டாக ஒருத்தங்க ஒரு ட்ரக் மாதிரி வச்சு அதில் சேல் பண்ணுறாங்க. அது நல்லா இருக்கும். ஓகே. அங்கே நல்லா இருக்கும். அங்கே நான் சாப்பிட்ருக்கேன். ஸோ நம்ம ஃபுட் ரிவ்யூஸ்னால நிறைய ரிவ்யூஸ் பண்ணுறோம், நிறைய பண்ணுறோம். ஸோ ஏதாவது ஒரு ஃபுட்டு வந்து உங்களுக்கு பிடிக்காம இருக்கும். இப்போ பர்சனல் எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வெள்ளை உப்புமா பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இட்லி தேங்காய் சட்னி பிடிக்காது எனக்கு. ஓகே. எக்ஸப்ஷன் அன்னபூர்ணாவை தவிர வேற எங்கேயும் இட்லி தேங்காய் சட்னி எனக்கு பிடிக்காது. ஓகே. அந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்காத ஃபுட்டு நீங்கள் ரிவ்யூ அப்போ சாப்பிடணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் ஏதாவது வந்திருக்கா? என்ன ஃபுட்டு, இந்த கடை பேர் வேண்டாம், என்ன ஃபுட்டு வேண்டாம், என்ன ஃபுட்டுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு பிடிக்காத ஃபுட்டை நான் ரிவ்யூ அப்போ நான் வேற வழி இல்லடா சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி என்ன இருக்கு? ஸோ ரிவ்யூ வந்து சாப்பிட முடியாது. அப்போ நாங்கள் வந்து சொல்லிடுவோம் இந்த மாதிரி இது சரியா வேகலைன்ற மாதிரி இருக்கும். வேகாம நான் என்ன கேட்குறேன்னா உங்களுக்கு பர்சனலாகவே அந்த ஃபுட்டு பிடிக்காது, ரிவ்யூ அப்போ அதை சாப்பிடணுங்கிற மாதிரி இருக்குங்கிறது. அப்படி இது வரைக்கும் எதுவுமே இருந்தது. உங்களுக்கு பிடிக்காத ஃபுட்ஸ் மாதிரி ஏதாவது இருக்கு? பிடிக்காத ஃபுட்ஸ்னா எனக்கு காய்கறியில் சில காய்கறி பிடிக்காது. கருணக்கிழங்கு இதெல்லாம் பிடிக்காது. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இப்போ கருணக்கிழங்கே வந்து ரிவ்யூவில் சாப்பிட்ற சுச்சுவேஷன் வந்திருக்கா? வந்ததில்லை. கிட்டத்தட்ட வந்து எனக்கு பிளேட் பண்ணுறாங்க அப்படின்னா சில ரொம்ப பிளாண்ட் ஃப்ளேவரில் இருக்கிறது பிடிக்காது தான். ஆனால் அது நான் ஒரு வாய் டேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஆனால் வந்து இது வரைக்கும் எனக்கு ரொம்ப அதாவது வேண்டவே வேண்டாம் அப்படின்றது சாப்பிடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி இல்லை. பிகாஸ் நான் எல்லா மீட்டுமே மோஸ்ட்லி சாப்பிடுவேன். அதனால எனக்கு எந்த பிரச்சனை வந்தது இல்லை. எல்லாமே சாப்பிட்ருக்கேன். லாப்ஸ்டர் எல்லாமே சாப்பிடுவேன். அதனால அவ்வளோக்கு இல்லை. ஓகே. ஸோ எனக்கு வந்து இந்த செட்டில் ஃபைனல் கொஸ்டின் என்னென்னா, ஸோ இப்போ நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் சரிங்களா, அது கொஞ்ச நாள் கழிச்சு இந்த வீடியோவை ஏன் பண்ணோம், எதுக்கு பண்ணோம், இதை பண்ணாமே இருந்திருக்கலாமே அப்படின்னு ஏதாவது தோணியிருக்கா? அது வந்து எப்படி கேட்குறீங்க? லைக் ஃபுட்டால எனிதிங் ஏன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ரிக்ரெட்னு இல்லை, இதை பண்ணாமே இருந்திருக்கலாமே ஏன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? ஒன்று இருக்குது. பட் அது எப்படின்னா ஒரு ஃபுட் கேட்ரிங் தான் அவங்க. அப்போது நம்ம வந்து போய் பொள்ளாச்சி வரைக்கும் போயிட்டு நான் பண்ணியிருந்தேன். ஸோ பிராண்ட் பேர் சொல்ல விருப்பம் இல்லை. பட் அவங்க வந்துட்டு அதுக்கப்புறம் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. ஆன் டைமில் கால் பண்ணுறது, அதுக்கப்புறம் அமௌண்ட்டை கொடுக்காம ரொம்ப திட்டுறது. கிட்டத்தட்ட இதென்ன இப்படி இருக்குது, இது ஏன் இந்த வியூ வரல, அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. ஆக்சுவலினா இப்படி பண்ண மாட்டாங்க. ப்ரொஃபஷனலாக இருக்கணும். அதாவது வரலன்னா அவங்க வந்து என்ன ஏன் வரலன்னு கேட்கலாம். அதுக்கு நம்ம பூஸ்ட் பண்ணலாம். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஆனால் வந்து அவங்க அது ஹேண்டில் பண்ணது எனக்கு பிடிக்கல. அப்போ நான் ரொம்ப அதில் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன். நான் அதில் அப்புறம் நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் இன்ஆக்டிவாக இருந்தேன். நான் எனக்கு அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறமா அதுலேருந்து கொஞ்சம் வந்து அப்போ இப்போ ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இப்போ இந்த மாதிரிலாம் இப்போ யாரும் பண்ணுறது இல்லை. எல்லாருமே மோஸ்ட்லி ப்ரொஃபஷனலாக தான் இருப்பாங்க. அப்படிதான் இருப்பாங்க. பிஆர் ஏஜென்சிலேருந்து வரும்போது ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க. சிலர் ஓனர்ஸ் வந்து எப்படி பேசணும்னு அவங்களுக்கு தெரியாது. மேபி அவங்க அப்படி பேசும்போது அதுக்கு எப்படி ரிப்ளை பண்ணணுன்றதை வந்து இப்போ கற்றுக்கிட்டோம். ஓகே. ஸோ அதனால பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு காமன் பீப்புள் நிறைய பேருக்கு இந்த ஃபுட் பிளாகர்கிட்ட கேட்குற கொஸ்டின் இருக்கும், நீங்கள் எந்த கடைக்கு போனாலும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஐயோ, இது சரியான ஒரு கொஸ்டின் ஆக்சுவலி. ஏன் எனக்கெல்லாம் அந்த கேள்வி நிறைய இருக்கு. ஏன் ரொம்ப சரியான கொஸ்டின்னா, எல்லாருமே வந்து இது வந்து ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறாங்க. அது என்னன்னா, நம்ம வந்துட்டு ஒரு இடத்துல சாப்பிட போகணும்னு ஆசைப்படுறோம். கூப்பிட்டோடனே அவங்க வந்துட்டு நம்ம ஃபுட் பிளாகர்னோடனே ஃபுட் பிளாகரா நீங்கள் பே பண்ணாமல் சாப்பிட்டு ஜாலியில் இல்லை எங்கே போனாலும் ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம், பரவாயில்ல, பஸ் பாஸ் மாதிரி ஆகிப்போச்சு. இது என்னன்னா சிலர் வந்துட்டு பீப்புள் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஒரு சிலர் வந்து என்னன்னா தே ஆர் அப்ரோச்சிங் த பிராண்ட். அவங்களா போய் அப்ரோச் பண்ணிக்கிறாங்க பிராண்டு கிட்ட. நான்
இன்ஃப்ளூயன்சர்ஸோ ஃபுட் பிளாகர்ஸோ ஹூமவர் இட் இஸ் லைஃப் ஸ்டைலுக்கோ இல்லை எதுக்காக இருக்கட்டும் ட்ராவல் ஏஜென்சியோ வாட் எவர் நாங்கள் வந்து பண்ண விருப்பப்படுறோம்னு நினைக்கிறாங்க விச் ஐ டோட்லி ரெஸ்பெக்ட். நான் டிபெண்ட்ஸ் அப்பான் தேர் பெர்ஸ்பெக்டிவ் ரைட் சிச்சுவேஷனுக்கு அவங்க பண்ணுறாங்க. ரைட் அப்படி வரவங்களுக்கு அப்படி அவங்களா போகும்போது அந்த பிராண்ட் வந்து ஒரு மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா நீங்கள் தானே வந்தீங்க அப்படின்ற ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். ஆனால் எந்த லெவலில் கரெக்டுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு எப்படின்னா நீங்களா வந்து ஃப்ரீயாக சாப்பிட தானே வந்து கேட்குறீங்க அந்த மாதிரி வராங்க. அப்புறம் என்னன்னா ஃப்ரீயாக சாப்பிட்றதான வந்தீங்கன்னு மைண்ட் செட்டில் இருக்காங்க. இப்போ நம்மளாம் எப்படின்னா இப்போ நான் இது வரைக்கும் எப்படி பண்ணியிருக்கேன்னா ஸோ எனக்கு பிராண்ட்ஸ் நான் பண்ணியிருக்கேன். பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு பிராண்ட்ஸ் வரும் நிறையா. அதில் நான் வந்து ஃபில்ட்ரைஸ் பண்ணி தான் நான் ஒர்க் பண்ணுறேன். எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்தோடனே போட முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து அஷ்யூர் பண்ணணும், இது ஓகேவா, இந்த இடத்துல வந்து நம்ம பண்ணுறது கரெக்டாக, இதனால நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம், இந்த பிராண்ட் வந்து நம்ப முடியுமா அப்படின்றது இருக்குது கரெக்டாக. ஸோ அதில் ஸ்கிப் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணி தான் சூஸ் பண்ணி நம்மளையும் அதே மாதிரி ட்ரீட் பண்ணுறது வந்துட்டு எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை. நீங்கள் தான் என்னை கூப்பிட்ருக்கீங்க. ஸோ வந்து அதை நம்ம போய் சொல்ல முடியாது. நீங்கள் வந்து உங்களை ஃபில்ட்ரைஸ் பண்ணி தான் கூப்பிட்ருக்கோம், நீங்கள் உங்கள் பிராண்ட் வந்து ஓகே நம்பலாம் தான் பண்ணுறோம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அது நம்ம ரொம்ப ஓவர் ஆட்டிடியூடாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது டிஃப்ரென்ஷியேட் வந்து புரிய மாட்டேங்குது நிறைய பிராண்ட்ஸுக்கு புரியுறது இல்லை. அண்ட் அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. ஸோ இப்போ அவங்க கூப்பிட்டாங்கன்னா ஃபுட்டு வந்து ஃப்ரீ தான். ஃப்ரீன்றதுக்கு வந்துட்டு காம்ப்ளிமெண்டரின்னு எடுத்துக்கலாமா? இப்போ நம்ம ஷூட்டுக்கு வரோம் அப்படிங்கிறதுல வந்துட்டு அவங்க வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவாங்க நமக்கு. ஸோ அவங்க வந்து என்னென்ன அவங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறாங்களோ சிக்னேச்சர் ஐட்டம்ஸோ வாட் எவர் இட் இஸ் அதை கொடுப்பாங்க நம்மளுக்கு. ஸோ நம்ம வந்து அதில் டேஸ்ட் பண்ணலாம். ஸோ அதை நம்மளுக்கு வந்து இப்போ என்னோட டைப் ஆஃப் கண்டென்ட் எப்படி இருக்குன்னா, இப்போ வந்து எனக்கு ஒரு பிளேட்டிங்கில் வந்து ஒரு 7 ஃபுட்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா மெயின் கோர்ஸ் டெசர்ட் ஸ்டார்டர் எல்லாம் வைக்கிறாங்கன்னா இதில் எனக்கு எது பிடிச்சிருக்குன்றதும் நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து 7 ஐட்டம்ஸுமே வந்து நான் வந்து இது இப்படி இருந்தது, இது ரொம்ப டீட்டெயில்டு ரிவ்யூ எனக்கு பண்ண முடியல. ஏன்னா எனக்கு ஆடியன்ஸ்க்கு எப்படி வந்து அது ஜஸ்டிஃபை பண்ணுறது இல்லை. டேஸ்ட் பட் டிஃபர் ஆகுது ஒருத்தங்களுக்கு. இப்போ எனக்கு ஒரு கடையில் பிரியாணி ஸ்டோரி மாதிரி அந்த மாதிரி தான். இப்போ நான் வந்து ஒரு 3 சிக்கன் ஸ்டார்டர் வைக்கிறாங்க. அந்த ஸ்டார்டரில் ஒன்று வந்து என் டேஸ்ட் பட்டுக்கு பிடிக்குது, இன்னொன்று வந்து அந்த பேருக்கேற்ற மாதிரி அந்த ஃப்ளேவர் இருக்குது. இப்போ சைனீஸ் குசைன் எடுங்களேன், நம்ம ஊரில் பண்ணுற சைனீஸ் ஃப்ளேவருக்கும் இப்போ நீங்கள் கரெக்டாக போய் ப்ரொஃபஷனலாக வெறும் சைனீஸ் குசைன் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஃப்ரைட் ரைஸே வேற இல்லை. ஆமாம், நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் நம்ம ஃப்ளேவர்ஸை ட்விஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் இதே நீங்கள் வந்து ஒரிஜினலாக வந்து நான் அந்த பீஞ்சிங் பைட்ஸ்ன்னு போயிருந்தேன் ஊட்டிக்கு போகிற வழியில். ப்ரொஃபஷனலாக ஒரிஜினலாக அப்படி தான் இருக்கும். அது ஆனால் ரொம்ப சட்டிலாக ஒன்றுமே இருக்காத மாதிரி தானே இருக்கும். ஒரு மாதிரி ஒரு சாசி ஃப்ளேவர் இருக்கும். அது நம்ம மக்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அது ஒரு மாதிரி நல்லாவே இல்லைன்னு சொல்லுவாங்க. இது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும்? இப்போ சைனீஸ் பிடிக்கிறவங்களுக்கும் இதே எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது எனக்கு தெரியல. ஸோ வந்து என்னோட டேஸ்ட் பட்டை பிடிக்குது அப்படின்றவங்க ஆடியன்ஸ்க்கு தான் எனக்கு பிடிச்ச ஃபேவரட் மஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லி பண்ணுறேன். இப்போ ஃபுட் பிளாகர் நீங்கள் சொல்கிற ஜென்ரலாக ஃபுட் பிளாகர் நீங்களே எடுத்துக்கோங்களேன். ஸோ டாஃப்னி சொல்கிற எல்லா ஃபுட் ரிவ்யூஸும் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் பெர்ஸ்பெக்டிவ், ரைட்? ஆப்வியஸ்லி. ஸோ இப்போ நீங்கள் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாலும் நல்லா இல்லைன்னு சொல்லணும், அடுத்த பர்சன் போய் சாப்பிடும்போது அது வந்து டிஃபர் ஆகும். ஐடியாலஜி டேஸ்ட் வைஸ் அவங்களுக்கு டிஃபர் ஆகும். கண்டிப்பாக ஆகுது. ஏன்னா வந்து இப்போ சில ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளேவரில் தான் அது அப்படி தான் இருக்கும். ஜப்பான் சிக்கன்னா கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், சாசியாக இருக்கும். நிறைய இப்போ இது கம்பேர் பண்ண ரீசனாக எனக்கு ஒன்று நடந்தது. ஸோ சிக்கன் பிரியாணியையும் மந்தியும் அவங்க கம்பேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்க வந்து என்னன்னா நல்லாவே இல்லை, என்ன வெறும் அரிசியில் போய் இப்படிலாம் இதெல்லாம் போய் பண்ணுறியான்னு கேட்குறாங்க. எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியணும்னா நம்ம வந்து பேராகிராஃபாக டைப் பண்ண முடியாது. பிரியாணி வந்து இந்த ஸ்பைசஸில் பண்ணுறாங்க, மந்தி வந்து இப்படி பண்ணுறதுனால தான் இது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு மந்தி பிடிக்குது, மந்தி உண்மையில நல்லா இருக்கு, அது பிடிக்கிற ஆடியன்ஸும் இருக்கிறாங்க. எனக்கு மந்தி ரொம்ப பிடிக்கும். ஸ்ட்ரீட் அரேபியால ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, ஸ்ட்ரீட் அரேபியா நல்லா இருக்கும். அந்த பக்கெட்ல கொடுப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபுட் வந்து ஃப்ரீயா தான் கொடுப்பாங்க. நம்ம வந்து அதை ப்ரொமோட் பண்றதுல எப்படி பண்றோன்றது நம்ம சாய்ஸ். ஓகே. ஸோ நீங்களே ஃபுட்டு பே பண்ணி சாப்பிட்ட ரிவ்யூ பண்ணதெல்லாம் உண்டா? ஆமாம், இப்போ நான் 800 ரிவ்யூ பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக 200 +லாம் 300 கூட வச்சுக்கலாம். அவ்வளோ நானே தான் பண்ணியிருக்கேன். பாதி எடுத்துக்கலாம். ஏன்னா நான் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்லலாம் எனக்கு நானாக தான் ஃபுல் கண்டென்ட்டை நான் போஸ்ட் பண்ணது. ஸோ நம்மளாம் பே பண்ணி பண்ணுறது தான். பண்ணி கண்டென்ட்டாக நம்ம இப்போ எப்படின்னா அதான் பேஷனுக்கும் ஒர்க்குக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் தேடி போக வேண்டியது, நீங்கள் பேஷனாக உங்களுக்கு அது பிடிக்குது அப்படிங்கையில் வந்து யூ ரன் ஃபார் இட். இது ஒர்க்காக இருக்கையில் அது வந்தபோது மட்டுமே நம்ம பண்ணுவோம். ஓகே. எனக்கு வீடியோ கிரியேட் பண்ணுறது பிடிக்கும், கிரியேட்டிங் வீடியோஸ் பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கு இதுவே பிடிக்கும். ஸோ இன்ஃப்ளூயன்சிங் இந்த இதுக்குள்ளே வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? நான் லாக்டவுனில் தான் வந்தேன். கரெக்டாக லாக்டவுனில் ஆரம்பிச்சது. பாப்பப் ஆனது வந்துட்டு ஆஃப்டர் மேரேஜ் ஒரு 3 to 4 years இருக்குங்களா ஆரம்பிச்சது? 4 years இருக்கும். சூப்பர். ஸோ இந்த 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கும் ஏகப்பட்ட இன்ஃப்ளூயன்சஸ் வந்துட்டாங்க, ரைட்? அந்த ஸ்பேஸ் வந்து பெருசாகிட்டே போகுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஹாப்பி தான், எல்லாருமே வந்து இன்ஃப்ளூயன்சிங் வராங்க அப்படின்ட்டு.
ஸோ ஹாப்பி தான். இதில் என்ன நினைக்கிறதுக்கு இருக்குது, அவங்க கன்சிஸ்டண்ட்டாக போட்டால் அவங்க கண்டிப்பாக ஓகே இந்த ஃபீல்டில் வரலாம். கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது கரெக்டாக ரீச் ஆகும். ஓகே. அதுதான் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர் இந்த இதுவே ஒரு கரியரா சூஸ் பண்றாங்க, ரைட்? ஸோ நானும் நிறைய பர்சனலாக பார்த்துருக்கேன். ஸோ அந்த டிசிஷன் பத்தி நீங்க என்ன பர்சனலாக நினைக்கிறீங்க? எப்படி டைப் ஆஃப் இன்ஃப்ளூயன்சிங் எடுக்கிறாங்கன்னு இருக்கு. இப்போ இதுவே ஒரு கரியராகவே சூஸ் பண்ணிக்கிறாங்க. நான் அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுவேன். பட் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் இதை மட்டுமே கரியராக சூஸ் பண்ணுறது நான் வேண்டான்னு நினைப்பேன். பிகாஸ் இது வந்து எப்போ வேணா, இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது, எப்போ வேணா டவுன் ஆகலாம். அண்ட் எப்போ வரும்னு தெரியாது. இப்போ ஷூட் வருது அப்படின்னா எப்போ இந்த மந்த்ல இவ்வளோ வரும்னு நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அண்ட் நம்மளை வந்து சீக்கிரமாகவே அடுத்தடுத்து போயிடுவாங்க. நம்ம கொஞ்ச நாள், ஆமாம் கொஞ்ச நாள் நம்ம இருப்போம், அடுத்து இன்னொரு ஓடிட்டே இருக்கணும், அடுத்து ட்ரெண்ட் ஆகிட்டே இருப்பாங்க ஒருத்தங்க. நம்ம வந்து கன்சிஸ்டண்டா இல்லை அப்படிங்கல, நம்ம இது ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமா வந்து நம்ம வந்து ஃபுல் டைமா வைக்கவே முடியாது. ஆனா இதுவுமே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுறது இல்ல, கன்சிஸ்டன்டா இருக்கணும், டெய்லியும் போஸ்ட் போடணும். கண்டிப்பா அது இந்த ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் இல்லையா? இன்ஸ்டால மெட்டா அதெல்லாம் வரும்போது டெய்லி நம்ம ஆக்டிவா இல்லைன்னா நம்ம உண்மையில போடுற ஒரு நல்ல வர்த்தியான கண்டென்ட் வந்து லோ ரீச் ஆயிருது. ஸோ அப்போ என்ன வேண்டியது, நம்ம டெய்லியுமே ஒரு வீடியோ வந்து இது வந்து ஒரு ஃபுல் டைம் ஒர்க் தான். அது நீங்க இப்போ வந்து ஒரு 95 மாதிரி கிடையாது. நீங்க வந்து எப்பவுமே வந்து ஒரு ஆக்டிவா இருக்கணும், கையில கேமராவோடயே இருக்கணும், ஆன் ட்ரெண்ட்ல இருக்கணும், கனெக்ட்ல இருக்கணும். இது வந்து பிடிச்சி பண்ணிட்டாங்கன்னா ஈஸி. ஆனால் இது வந்து இதுவே ஒரு ஃபுல் டைம் ஒர்க்கா சின்ன இப்போதான் வந்து ஆரம்பிச்சு பண்றாங்க அப்படின்னா கொஞ்சம் நான் ரிஸ்கின்னு தான் சொல்வேன். இதே நீங்க யூடியூப்ல எடுத்துட்டீங்க, லைஃபே காட்டுறீங்க, உங்களோட டே டு டே லைஃப் காட்டுறீங்கன்னா யூ ஹேவ் மெனி கண்டென்ட், நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கு. நீங்க டெய்லி பண்றது நீங்க ஈஸியா போட்டுடலாம்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி சூஸ் பண்றவங்களுக்கு இது நல்ல ஐடியா தான். அப்புறம் இந்த டெக் பத்தி பேசுறவங்க அதுக்கெல்லாம் இவங்களுக்கு நல்ல ஐடியா தான் அவங்களுக்கு இதெல்லாம். ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸ்ல அப்கோர்ஸ் உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ என்ன சொல்றாங்கன்னா, சம்டைம்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேல போன பிறகு அது வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே வந்து சம்டைம்ஸ் வந்து அது மாறும், ட்ராக் மாறும், அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்காங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது எப்படி பாசிட்டிவா சொல்லலாமா? டிபெண்ட்ஸ். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ். பாசிட்டிவா இது வந்து இதை பத்தி பேசலாமா எனக்கு தெரியல. ஏன்னா வந்து ஸோ நிறைய பேர் வந்து நான் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் இருந்தபோது வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட அவ்வளோ பேசினது கிடையாது. மேபி எனக்கு தெரிஞ்சிருக்காது. பட் அந்த இடத்துல நான் இருப்பேன், பட் என்னை வந்து இக்னோர் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். ஆனால் இதே வந்து கொஞ்சம் ரீச் ஆகி கொஞ்சம் வெளியே வரும்போது என்கிட்ட நல்லா வந்து பழகினவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் உண்மையாலே சில ரொம்ப நான் இதை வச்சு செரிஷ் பண்ணிப்பேன்னா, எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க விளாகிங்லேயே. ஃபர்ஸ்ட்லேருந்து நான் ஒன்றுமே இல்லாமல் இருந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க என் கூட இருக்கிறாங்க. ஸோ நான் அவங்க நினச்சா நான் ஹாப்பியாக இருப்பேன். மற்றபடி இந்த மாதிரி இருக்கிறாங்கன்றது வந்து ஃபர்ஸ்ட் ஷாக்கிங்காக இருந்தது. போக போக வந்து இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ட்டு. ஆனால் நான் இந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். யார் இப்போ எந்த இதில் இருந்தாலுமே நம்ம வந்து அவங்க கிட்ட நம்ம ஹம்பிளாக இருக்கணும். நம்ம ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலி என்ன சொல்லணும்னா, இப்போ நம்ம அக்கௌண்ட் வந்து காணாமல் போகிறதுக்கு 2 நிமிஷம் ஆகாது. அதுக்கப்புறம் நம்ம வந்து மனுஷங்க மதிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு நம்ம அவங்கள பார்க்கும்போது நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணாங்கன்றதா நம்மளுக்கு யோசனை வரும். தவிர நீ இவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க அப்படின்றது வந்துட்டு ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் என்னன்னா கொஞ்ச நாளில் வந்துட்டு நல்லா பழகுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ரீச் ஆனதுக்கு அப்புறமா அவங்க வந்து சடனாக அன்ஃபாலோ பண்ணுவாங்க. தெரியல அவங்களுக்கு என்ன தோணு தெரியாது. அவங்களதான் வந்து கேட்டிருப்பாங்க, பேசியிருப்பாங்க, வந்து ஃபாலோ பண்றேன்லாம் பேசுவாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. கொஞ்சம் ரீச் ஆனதுக்கு அப்புறமா அப்படியே அன்ஃபாலோ பண்ணிட்டு போறது. அப்புறம் ஒரு இஷ்யூ ஆச்சு. அப்போ என்னாச்சுன்னா சண்டை போடையிலே வந்துட்டு நான் இவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் தெரியுமா, நான் கோயம்புத்தூர்ல இவ்வளோ வச்சிருந்தேன் அப்படிலாம் சொல்லி பண்ணுவாங்க. அது ஏன் இப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது. மேபி அவங்களுக்கு அது பெருசா இருக்கு, அவங்களுக்கு அது பெரிய விஷயம் தான், அவங்களும் எஃபர்ட் போட்டு தான் வந்திருக்காங்க, புரியுது. பட் வந்து நம்ம எதுவுமே பண்ணிக்க மாட்டோம், நம்மளையே அப்படி ட்ரீட் பண்ணணுன்றது இது இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஸோ இன்ஃப்ளூயன்சர் இன்ஃப்ளூயன்சர். ஸோ அவங்க வந்து 100 ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தாலும் சரி, 1 மில்லியன் 100K வச்சிருந்தா இன்ஃப்ளூயன்சர் அவங்க வந்து எஃபர்ட் போறது அவங்க போடுறாங்க. ஸோ நமக்கு பிடிக்குதோ இல்லையோ அவங்களுக்கான ரெஸ்பெக்டை நம்ம கொடுக்கணும். அதுதான் ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி. நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் வச்சு நம்ம இது பண்ண முடியும். we can't judge people, right? என்ன பார்த்தா கடைசியா அவங்க ஒரு மனுஷன் தான். அவங்க நம்ம வந்து நாளைக்கு ரோட்ல ஒரு காய்கறி வாங்க போகும்போது அவங்க நம்ம பார்க்க தான் போறோம். அப்போ வந்துட்டு நான் வந்துட்டு இவ்வளோ வச்சிருக்கேன், நான் தான் இவ்வளோ வாங்குவேன் அப்படி பண்ண முடியாது. நம்ம வந்து நார்மலா இருக்கணும். எல்லாத்துக்கிட்டையும் வந்து ஜஸ்ட் பி ஹம்பிள். நார்மல் பீப்பிள் கிடையாது, அப்படிதான் பண்ணாதீங்க. அந்த செக்டர் அப்படி கொண்டு போறதுனாலதான் எல்லாருமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா ட்ரீட் பண்றாங்க. நிறைய ஹேட் வருது அதுல. நீங்க நார்மலான ஒரு மனுஷன், நீங்க ஒரு வீடியோ போடுறீங்க, அது ரீச் ஆகுதுன்னா அது வந்து ஒரு கடவுள் கிரேஸ், உங்க எஃபர்ட்னு நினைக்கணும், அவ்வளவுதான்.
நீங்க வந்து அதை வந்து ஒரு ஹைப் ஆக்காதீங்க. நம்ம இதுல வந்து ஒண்ணுமே இல்ல, இப்ப எல்லாம் ஃபாலோவர்ஸ் கிட்ட இருக்கு. கண்டிப்பா தான் முக்கியம். சோ நம்ம வந்து நம்ம எப்படி ஒரு ஐடில ஒருத்தன் வேலை செய்யறானோ, ரியல் எஸ்டேட்ல ஒரு லா ஃபார்ம்ல, அந்த மாதிரி இது ஒரு ஜாப், அவ்வளவுதான். கண்டிப்பா அந்த விஷயத்துல வந்து இது இருக்கேன். சம்டைம்ஸ் பீப்புள் உங்களை ரெகக்னைஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்களா, அந்த செரிஷிங் மொமெண்ட் ஏதாவது சொல்லுவாங்க? இல்ல இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபேஸ் காட்டி போனது பிகாஸ் எனக்கு ரொம்ப மொமெண்ட், அந்த ஃபேன் பாய் மொமெண்ட் ஏதாவது? இல்ல ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஃபேஸ் காட்டி போட்டது இல்ல பிகாஸ் எனக்கு நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருக்கு. நான் வந்து சின்ன வயசுல இருந்து நான் டாலா இருப்பேன் அண்ட் ரொம்ப டார்க்காவும் இருந்திருக்கேன். ப்ரௌன் ஸ்கின் தான் நான். ஸோ இதை பற்றி நான் பேசணும்னு நினச்சேன். ஸோ ப்ரௌன் ஸ்கின் தான் நான். ஸோ அப்போ வந்து நிறைய மார்க்கிங் வந்து எனக்கு ஸ்கூல் டேஸ், காலேஜ் எல்லாத்துலேயுமே நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு டான்ஸ் ஆடுறது ஃபர்ஸ்ட் ரோல் இருந்ததில்லை, ஏன்னா நான் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்ட்டு. ஸோ எனக்கு அதில் வந்து திருப்பி நான் சோஷியல் மீடியாவுக்கு போய் இதை பற்றி ஃபேஸ் பண்ணணுமா, திருப்பி இதே நான் ஃபேஸ் பண்ணி எத்தனை நாள் இதை பற்றி கேட்டே இருக்கணும். எனக்கு வீடியோ எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. எனக்கு நிறைய டைம் ஆசையாக இருக்கும் இந்த மாதிரிலாம் பேசி போடணும், இது பண்ணணுன்ட்டு. ஆனால் எனக்கு அது அந்த இன்செக்யூரிட்டி என்னை வந்து இனிமேல் நான் இப்போ தான் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி இந்த பாட்காஸ்ட்டே வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா வந்து எனக்கு திருப்பி சொல்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ஒரு மேஜர் ரோல், என் ஹஸ்பண்ட் இவங்கெல்லாம் தான் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணாங்க, நீ பண்ணு. லைக் இப்போ ஒண்ணுன்னா நிறைய வந்து ப்ரௌன் ஸ்கின் கேர்ள்ஸ் வந்து வெளியே வராங்க. பாருங்களேன், எல்லா பிரேக்லயும் எல்லா படத்துலயும் பாருங்களேன், ஃபேர் ஸ்கின் தான் அங்க இருக்கும். நம்ம வந்து நம்ம ஒண்ணுமே இல்லைன்னு தான் இருக்கும். ஏன்னா அதுதான் அங்க எல்லாமே இருக்கும். நம்ம வந்து கலரார்த்தம் போடுவாங்க தவிர ஸ்கின்னை வந்து கேர் பண்ணுறதுக்குலாம் நான் சின்ன வயசுல நான் பார்த்தது இல்லை. ஃபேர் அண்ட் லவ்லி பார்த்துருக்கேன், கலர் ஆயிரம் போட்டா அவ்வளவுதான் தெரியும் எனக்கு. ஸோ இப்போ வந்து வெளியில வராங்க நிறைய பேர். புரியுதுங்களா? அவ்வளவுதான். ஸோ நீங்கள் இதை சொன்னதுனால கேட்குறேன், சப்போஸ் வந்து நாளைக்கு நைட் இன்னைக்கு தூங்கி நாளைக்கு எந்திரிக்கிறீங்க, சப்போஸ் உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல நோ யூஸ் அக்கௌண்ட்னு வந்துருச்சு, ஸோ வாட் வில் பி யுவர் நெக்ஸ்ட் மூவ் ஃபார் டெஃபினட்? திருப்பி ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஆனால் வந்து ரொம்ப கஷ்டம், பண்ண முடியாது என்னால் வந்து. ஏன்னா நான் நிறையா நாள் வந்து நிறைய எஃபர்ட் போட்டிருக்கேன் என் லைஃப்பில். ஆனால் ட்ரை பண்ணுவேன். ஆனால் மீன்மேல் வந்து அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரு சைட் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் இன்கம் நம்ம எப்பவுமே வைக்கணும், ரெடி பண்ணணும். பண்ணிட்டோம்னா இது வந்து ஒரு சைடா பண்ணிட்டு இருக்கலாம், அதே நம்ம ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்துட்டே இருக்கும். திருப்பி நான் கிரியேட் பண்ணுவேன், வேற என்ன. ஏன்னா எனக்கு வந்து இதை நினைச்சு கூட பார்க்க முடியல என்னால, ஏன்னு தெரியல. மேபி நான் வந்து இவ்வளோலாம் எஃபர்ட் போட்டிருக்கேன், நிறைய நேரம் நிறைய இடத்துக்கு போனது. வீடியோ போடாம உங்களால இருக்க முடியாது, வச்சுக்கலாமா? என்ன போனாலும் பேஜ் போனாலும் நான் புதுசா போட்டுக்கிட்டே இருப்பேன், குக்கிங் வீடியோஸ் மாதிரி போட்டா. இது வந்து உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகன்னு வச்சுக்கலாமா? சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்ல முடியாது. எனக்கு யூஸ்வலாவே எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறேன், அழகா இருக்கு அப்படின்னா எனக்கு டக்குன்னு ஃபோன் எடுத்து அது பார்ப்பேன், எடுத்து வச்சுப்பேன். தென் லேட்டரா பார்த்து செம்மையா இருக்குல்ல இந்த இடம் அப்படின்றது வந்து டேஸை நான் கால்குலேட் பண்ணுவேன். இப்போ நான் வந்து ஒரு 3 years கழிச்சு பார்க்கல, லாஸ்ட் 2 years இப்படிலாம் இருந்திருக்கேன்னா, இங்கெல்லாம் போயிருக்கேன்னா நினைச்சு நான் செரிஷ் பண்ணிட்டே இருப்பேன் என் லைஃபே. ஸோ இதை எனக்கு சுற்றி இருக்க என் ஃப்ரெண்ட்ஸுக்கு, என் ஹஸ்பண்ட், அம்மா அப்பாக்கெல்லாம் தெரியும். அந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சுட்டே இருப்பேன் நான். எனக்கு அதெல்லாம் பிடிக்கும். அண்ட் ஃபுட்டுமே அப்படிதான், எனக்கு ரொம்ப ஃபுட் பிடிக்கும். ஸோ ஆஸ்பைரிங் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் வராங்க இல்லையா, ஸோ எங்களை மாதிரி ஆட்கள், ஸோ புதுசாக இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறேன், அவங்களுக்குலாம் என்னென்ன இது சொல்லுவீங்க? ஸோ அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனா, ஸோ எது பண்ணாலும் வந்துட்டு நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போ ஒரு பிராண்ட் நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம், ஒரு ரெஸ்டாரண்ட் பண்ணுறோன்னா நம்மளை மீறி சில மிஸ்டேக்ஸ் வரதான் செய்யும். இப்போ நம்ம ரிவ்யூ எடுக்கும்போது அது ஒரு மாதிரி இருக்கும், அண்ட் அவங்க ஆடியன்ஸ் போகும்போது தெரியாமல் மிஸ்டேக்கான பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து ஒரு பிராண்ட் சூஸ் பண்ணும்போது எப்படி நம்ம பண்ணலான்றது வந்து, இது ஓகேவா, இது ட்ரஸ்ட் வர்த்தியா அப்படின்றத நம்ம யோசிச்சு பண்ணணும். ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜில் நம்மளுக்கு வந்து எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸும் நம்மளுக்கு கிடைப்பாங்க, அண்ட் எல்லா டைப் ஆஃப் பிராண்ட்ஸும் வருவாங்க. இது என்ன செக்டராக எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம வந்து சூஸ் பண்ணுறது கரெக்டாக சூஸ் பண்ணிங்கனாலே வந்து ஆடியன்ஸ் வந்து அந்த ட்ரஸ்ட் வரணும், அதுதான் நம்மளோட மெயின் விஷயமே. அண்ட் என்னென்னா கிவ் அப் பண்ணாமல் பண்ணிகிட்டே இருக்கணும். கிவ் அப் பண்ணாமல் சொல்கிறது வந்து இது ஒரு பெரிய ரோல் உள்ளே இருக்குது. நம்ம வந்து டெய்லி அதுக்காக நம்ம வந்து நாளைக்கு என்ன பண்ணணும், இந்த வாரம் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு நம்ம ஹார்ட் ஒர்க்கும் இருக்கணும். வெறும் ப்ரொமோஷன் இல்லாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ரீச் வரலாம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் வ்ளாகிங் இதெல்லாம் வேற என்னென்ன ஹாபிஸ்லாம் உங்களுக்கு இருக்கு? ஹாபிஸ் வந்து எனக்கு பேஷன் ஹாபிஸ் மாதிரி ஃப்ரீ டைமில் என்னென்ன பண்ணுங்க? ஃப்ரீ டைம்லையா? ஸோ எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து டான்ஸ் கிளாஸ்லாம் போயிட்டு இருந்தேன். ஸோ பேசிக்காக நான் பரதநாட்டியம் தான் கற்றுக்கிட்டேன். தென் ஸ்டார்டட் டு டூ வெஸ்டர்ன் அண்ட் ஆல். அண்ட் இப்போ கொஞ்சம் ரொம்ப சாப்பிட்டே குட்டானதுனால ஐம் நாட் பண்றது இல்லை. அண்ட் ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும் எனக்கு. பிக்கிள் பாலும் இப்போ பேட்மிண்டனும் போயிட்டு இருக்கோம். ஸோ அப்படிதான், பிகாஸ் இப்போ நீங்கள் ஃபுட் பிளாக்ல கீழே ஆப்வியஸா வந்து ஒரு சைடு ஆக்டிவிட்டி இருக்கணும், அப்பதான் வந்து கண்டிப்பா இருக்கணும். அண்ட் அது எப்படின்னா, இவ்வளோ பல்காக சாப்பிட்றீங்க, எப்படி இப்படி இருக்கீங்க நிறைய பேர் கேட்பாங்க, டெக்ஸ்ட்ல கேட்பாங்க. எப்படின்னா நம்ம வந்து ஃபுல் பிளேட் சாப்பிட்றது இல்லை, நிறைய பேருக்கு அது தெரியறது இல்லை, எப்படின்னா ஒரே ஆளா இவ்வளோ சாப்பிட்றீங்க.
எப்படின்னா போர்ஷன்ஸ் தான். நம்ம வந்து இப்போ ஒரு ரிவ்யூ தராங்க, இப்போ ஒரு 7 பிளேட் இருக்குன்னா 7லயும் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்து ஒரு பிளேட் ஸோ அந்த லெஃப்ட் ஓவர்ல என்ன பண்ணுவீங்க? ஸோ லெஃப்ட் ஓவர் எதை நான் பேக் பண்ணி எங்க வீட்டுக்கிட்ட இருக்கவங்களோ நீடி பீப்புள் கொடுத்துறீங்க? நீடி பீப்புளுக்கு மோஸ்டா கொடுப்போம். சில இது அவங்க பார்க்கல, இப்போ போற வழியில அவங்க பார்க்கலன்னா எங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கு நெய்பர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளே சாப்பிடலாம். மோஸ்ட்லி நீடி பீப்புள்ஸ் தான். இப்போ நம்ம போறோம் அப்படின்னா நம்ம அதுல கையை வைக்க மாட்டோம், நம்ம ஸ்பூன்ல தான் எடுத்துருப்போம். ஸோ அதை அப்படியே பேக் பண்ணுவோம். ஏதோ ரெஸ்டாரண்ட்ல அங்க இருக்கவங்களுக்கு கேமராமேன் கூட வரவங்களுக்கு எல்லாம் சாப்பிடுவோம். இல்ல ரெஸ்டாரண்ட்ல எங்களுக்கு வந்து நாங்க டேஸ்டிங் மட்டும் பாத்துக்கிறோம், வீடியோக்கு எடுத்துக்கிறோம்னு சொல்லி கேட்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஃபுல்லா சாப்பிடுறது இல்ல, சாப்பிட முடியாது. அப்புறம் இப்பதான் வந்து ஃபேஸ் காட்டி போட்டுட்டு இருக்கேன் நானே இப்பதான் கொஞ்சம். ஸோ சில டைம் வந்து என்ன சில பேர் வந்து ஞாபகம் வச்சு கேட்பாங்க, நீங்களா அது உங்களை பார்த்த மாதிரி இருக்கு, நீங்களா அதுன்னு கேட்பாங்க. ஹாப்பியா இருக்கும். ஓகே, நம்ம நம்மள பாத்துருக்காங்க, நோட்டீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஹேட்டாவும் வந்திருக்கு, நீதான் அது லைட் பிடிச்சி எடுத்துட்டு இருந்த அப்படின்னு. சரி என்ன பண்றது, நான் எடுத்துட்டு இருந்தேன் வேலைக்காக அப்படின்ட்டு. ஸோ ஃபைனலி எனக்கு இருந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுட்டேன். ஸோ தட் வாஸ் நைஸ் டாக்கிங் டு யூ டாஃப்னி. ஸோ இதை கேட்டு நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆவாங்க. ஆல்ரெடி நீங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க. இதை கேட்டு எங்களுக்கு தெரியும், ஸோ என்ன எங்களுக்கு தெரியும். ஸோ நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இன்ஸ்பயர் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யோர் டைம். ஸோ உங்களுக்கு எதாவது சொல்லணும்னா நீங்க சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தேங்க்யூ, என்னை வந்து இந்த பாட்காஸ்ட்டுக்கு தமிழ்ல பண்ணி என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் வந்து ஆமா, அண்ட் எனக்கு ஒரு குட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னதுல நீங்களும் ஒரு மேஜர் ரோல் இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங் அண்ட் தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ டு திஸ் பாட்காஸ்ட். ஓகே.